உடனுக்குடன் நேரலை. கள்ளக்குறிச்சி தேவபாண்டலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மாயமானதால் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 50 நெல் மூட்டைகள் காணாமல் போனதால் விவசாயிகள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். நெல் மூட்டைகள் திருடப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக எடுத்து செல்லப்பட்டதா என காவல்துறையினர் தற்போது விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, இப்ப நெல் மூட்டைகள் காணாமல் போனதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன காரணம்? காவல்துறையினர் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அரசு சார்பில் தேவபாண்டலம் கிராமத்தில் முருகன் கோவில் அருகில் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த தற்காலிக கொள்முதல் நிலையத்தில் தேவபாண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புறங்களான தியாகராஜபுரம், குளத்தூர், ஆரூர், வடசிறுவள்ளூர், பழையனூர், ராமராஜபுரம், கிணங்கன்பாண்டலம், மூக்கனூர், அத்தியூர், அரியலூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாயம் செய்து அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை தேவபாண்டலம் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைத்த நெல் மூட்டைகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை காணாமல் போனதாக விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்வதற்கு அச்சப்பட்டு இதனால் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விவசாயிகள் புறக்கணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த சங்கராபுரம் காவல்துறையினர் நெல் மூட்டைகள் காணாமல் போனது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த நெல் மூட்டைகள் திருடப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக எடுத்துச் செல்லப்பட்டதா என பல்வேறு கோணங்களில் முதற்கட்டமாக சங்கராபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசு தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலேயே அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் காணாமல் போன சம்பவம் விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளையராஜா.